सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरीनारायणि नमोस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேம்படுத்துறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது நம்ம ஜோதிட சாஸ்திரம். அதுதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறையா பேர் யானைக்கண் படம், அடுத்தது பார்த்துட்டோம்னா திருமண பொருத்தத்துக்காகவும் அடுத்தது பலாபலனுக்காகவும் இருக்காங்க. எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க கொடுத்துருப்பா, ஆனால் அவங்களுக்கு பார்க்க முடியாமல் போகும். சில பேர்த்துக்கு நம்ம பலன் சொல்லவே முடியாமல் இருந்துருக்கும். சில பேருக்கு நம்ம என்ன தான் திருப்பி நம்ம அதை சரி பண்ணாலும் அது தடங்களாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே டிபெண்ட்ஸ் த டைம், அதாவது அந்த நேரத்தை பொறுத்து அது மாறும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள். நம்ம கோயிலுக்கு கூட கிளம்புறோம், சில நேரம் போக முடியாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா. நேரம்தான். இந்த மாதிரி நேரத்தை கணிக்கிறது, நேரம் நன்னா இருக்குது நேரம் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த ராசி பலன் இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்க போகிறோம். 1/2/2024 சோபக்கிருதரோட தை மாதம் 18ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரை. இன்றைய காலை 11:24 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம், பூரட்டாதி, கும்பராசி. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த நன்னாள் தேய்பிர சஷ்டி. அதாவது சஷ்டி காலையில் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சப்போஸ் நேற்று போக முடியலன்னு இன்றைக்கி போயிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்குது. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருஹ சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நமः. அப்படி தட்சிணாமூர்த்தி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி வேண்ட அருள் கடாட்சங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இந்த தினத்தில் நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமியை வேண்டிக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம சொல்லிவிட்டோம். அடுத்தது மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ நாம் பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒன்று, இந்த காரியத்துக்காக வெயிட்டிங். அதாவது நீங்கள் சிக்னல் பார்த்துருப்பேன், க்ரீன் எல்லோ ரெட் அப்படின்வா. ரெட்டு போட்டால் ஸ்டாப் பண்ணுவோம், எல்லோ போட்டால் அப்படி ரெடியாக நிற்போம், க்ரீன்னா அது வேகமாக ஓடுவோம். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட்டு, அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீன். சில பேருக்கு ரெட்டே இல்லை, எல்லோ அண்ட் க்ரீன் அவளுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறும், தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். சில பேருக்கு எல்லாமே க்ரீன் தான், அவளுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகும். அப்படி நேர காலம் நன்னா இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல வர இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸுக்கு கூடி வரும். அப்போ நில், கவனி, அதுக்கப்புறம் செல். இந்த 2 விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லல, லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில பிரச்சனைகள் வரும், ஒரு 10-15 மினிட்ஸில் சில பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீரும். ஐயோ இதெல்லாம் நம்ம கோச்சு விடாது அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் இருக்குது. தோட்டம், இடம், துறவு, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். சில தடங்கல்கள் வரும், கவனம் என்பது தேவை. ஒரு சில காரியம் நம்ம நினச்சாப்புல நடக்காமல் இருக்கும். நான் ஒன்று நினச்சேன், இப்படி இல்லை பேசினேன், இது இல்லை தப்பு, இதெல்லாம் சொன்னேன், இப்போ பாரு அப்படியே மாற்றி சொல்கிறா, ஐயோ என்ன இப்படி இருக்காளே அப்படிங்கிற சில வார்த்தைகளும் இன்றைய தினத்தில் ஏமாந்துட்டோமோ அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் அப்பப்போ போகும். சரி பரவாயில்ல ஓடு, எத்தனையோ போச்சு, இதையும் போயிட்டு வரும் இப்படிங்கிற சில யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் மனசில் ஓடும். தம்பி தங்கை அவங்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில சமயோஜித யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னவாளுக்கு அந்த காரியங்கள் இயல்பாகவே அந்த காரியங்கள் நடக்கும். கடவுள் அனுகிரகங்க, உண்மையாகவே இந்த காரியம் நடந்துருத்தே அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ராமபிரான், இந்த ராமபெருமானை பார்த்தபோது
அவர் எங்கெங்கே சொல்கிறாலோ அவருக்கு எல்லா காரியங்களையும் ஒரு சோதனை வந்து அந்த காரியங்கள்லாம் ஜெயிச்சிருக்கார். அந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு பல வருஷங்களாக சோதனை வந்து ஜெயிப்பேல். ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் போது ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் இது பண்ணு. யாரெல்லாம் முடியலையோ அவளை கூப்பிட்டு சொல்லிங்க, வாப்பா நான் உதவி செய்கிறேன், நீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இது கரெக்டாக இருப்பேன். அவள் பிடிச்சுண்டானா நல்லது, பிடிச்சிக்கலைன்னா விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய உதவி செய்வீங்க. நீங்கள் பட்ட சிரமம் மற்றவா படப்படாதுன்னு நினைப்பீங்க. நீ டீச்சராக இருந்துருக்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்க, காலேஜ் லெக்சராக இருந்துருக்கிறவங்க நிறைய உதவிகள் செய்வாள். பேங்க் வேலையில் இருந்துருக்கிறவங்க முடியாமல் வந்தால் அவள் உட்காந்து ஸ்லிப் எழுதிட்டு, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு கூட வேலை செய்கிற வைக்கப்பா பாவம். ஏதோ அந்த அம்மா முடியாமல் இருக்க நம்ம தெரிஞ்சு. ஏன்னா உங்கள் பழைய நினப்பு வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ரிஷபராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த கருணை அவளுக்கு இயல்பாகவே இருக்கும். இதுதான் சார் எனக்கு பெரிய இது, இப்படி பட்டு தான் இந்த அளவுக்கு இருக்க, தப்பு இல்லை. உதவிகள் செய்கிறது நல்லது நல்லது நல்லது. அந்த மாதிரி தான தர்மங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கி இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கடை வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். இடமாற்றம் மனமகிழ்ச்சியை தரும். இந்த விஷயம் சொல்லலாம், இதை சொல்லப்படாதுங்கிற மாதிரி சில இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் கடவுள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, வரப்பிரசாதம் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம், கோபம் வரும், அப்படியே அடக்கிப்பீங்க. இது ஏன் ஆண்டவன் எனக்கு இப்படி வச்சுட்டான்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தாங்க ஒரு யோசனை இருக்கும். ரோட் கான்ட்ராக்டராக இருந்துட்டுருக்குறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எடுத்து பண்ணி, ரியல் எஸ்டேட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், ஹோல்சேல் ரீட்டைல் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, செங்கல் சொல்ல வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். ஆர்மி நேவியில் இருந்துட்டுருக்கோம், காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கோம், ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வேலைகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நினைக்கிற காரியங்கள் இறைவன் அனுகிரகத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிரிந்தவா ஒன்றும் சேருவா. சில அனுகூல்ய விஷயங்கள் கூடி வரும் இன்றைய தினம். கடகராசி நேயர்களே, சிலதெல்லாம் ரொம்ப நுண்ணிப்பாக பார்த்தோம்னா அது தப்பு, கண்டுக்கப்படாது, பயம் வந்துடும். ஐயோ சந்தேகம் ஒரு மனுஷனை கொல்லும், அதனால் விட்டு கொடுத்துருவோம், என்னமோ நடந்துட்டு போட்டும் இறைவா அப்படின்னு சொல்லி அந்த நிதானத்தை கடைபிடிப்பீங்க. கடகராசிக்கு இந்த இயல்பு வந்துடும். ஏன்னா கிரகநிலை சாதகமாக இருக்கான்னா சாதகமாக இருக்குது. எண்ணத்துக்கு சாதகமாக இருக்குது. இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, பொருள் வாங்கிறது, ஒற்றுமையாக சேர்க்கிறதுக்கு, மாற்றத்துக்கு நன்னா இருக்குது. இதுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. வேறு எதாவது பேங்க்கில் எதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாலும் அந்த ஹெல்ப் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது உங்களை விட்டு யாராவது பேசாமல் இருந்துட்டு இருக்கா, இன்றைக்கி ரொம்ப அப்படியே பிகுவெல்லாம் காமிச்சுன்னு போட்டோம் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன நீங்கள் அந்த அன்பு வச்சுட்டேன்னா யாராவது ஏதாவது சொன்னால் டக்குன்னு அது உங்களுக்கு ஒரு பெரிய அதே சிந்தனை இருந்துருக்கும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் கடகராசி நேயர்களுக்கு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு கிரகநிலை இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் வீக்காக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும், சில நேரம் பார்த்துட்டுனா உடம்பு சூடாக இருக்கும், சில நேரம் உட்கார்ற மாதிரி இருக்கும், சில நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், சில நேரம் இந்த மருந்து ஒத்துழைக்கும், சில நேரம் இது ஒத்துழைக்காது. ஐயோ இது தேவையில்லாமல் நம்ம பிரயாணம் பண்ணுறோமோங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்கும். தேவையில்லாத காரியம் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டோமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்த விஷயங்களை வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் வைராக்கியம் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்துலாம் முடியாமல் இருந்துட்டுருக்கும். இந்த மாதிரி சில தடுமாற்றங்கள் அப்பப்போ வரும். தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். எழுத்துப்பூர்வமாக யாருக்கா கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. சில பேர் சாதகமாக இருப்பா, சில பேர் பாதகமாக இருப்பா. இவா நல்லது நினச்சா கூட இவா இப்படி நினைக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா வரக்கூடியதாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி யோசித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில திடீர் விஷயங்கள்லாம் மனதை பதப்பதக்கும், அதனால் கவனம் என்பது தேவை. யார்ட்டையும் ரொம்ப ஹார்ஷாக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நேயர்களே. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கிரகநிலை சாதமாக இருந்துட்டு ரொம்ப வயசானவ கவனமாக இருக்கணும். திருமண காரியம் கை கொடு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலது தட்டி அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும். நான் ஏற்கனவே பலாபலன்கள் நேற்று சொன்ன பலாபலன்கள், முந்தா நேற்று சொன்ன பலாபலன்கள் மாதிரி தான் கிரகநிலை உங்களுக்கு 60% சாதகமாக இருக்குது, 40% வீக்காக இருக்குது இன்றைய தினத்தில். அதனால் ரொம்ப
டக்குன்னு ஒரு விஷயத்துக்கு கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது நல்லது. வாகனத்தில் வேகமாக போக வேண்டாம். சாகசங்கள் தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். யாரும் எதையும் சொன்னால் அது உண்மை ப்ராக்டிக்கலாக எடுத்து நம்ப வேண்டாம். இது பெருசு, இது சின்னதுன்னு பெருசாக நினைக்க வேண்டாம். எல்லாம் ஓடட்டும், எல்லாம் இறைவன் பார்த்து பாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வேல் பூஜை வெற்றி வழிபாடாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு நல்ல காரியம் நடக்கும், வெற்றிகரமான சூழ்நிலைகள் வரும். எல்லா விஷயமும் உங்கள் மேலே ஒரு ஃபோக்கஸ் ஆகும்போது அது ஒரு சந்தோஷம் சில நேரங்களில் கூடி வரும். சில நேரம் பார்த்துட்டோம்னா என்னடா அது நம்ம தான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் நடுவராக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் மனசில் இருக்கும். பொறுப்பு நிறைய ஏற்றுக்கிட்டோமோன்னு உங்களுக்கு அப்படி இல்லை. இது மாதிரி 100 இடம் பார்த்துருப்பீங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எல்லா காரியங்களும் வெற்றி. அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், மரைன் இன்ஜினியராக இருந்துட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெக்ஸ்டைல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்பின்னிங் மில் வைண்டிங் மில் தறி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு முடியல சார், வியாபாரமே ஒன்றும் இல்லை, திருப்பி ஓடுமான்னு தெரியலன்னு வருத்தப்பட்டு இருக்க டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திருப்பி ரன் ஆகும். உனக்கு கவலைப்பட வேண்டாம், வெற்றி உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும், நல்ல காரியங்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு, திடீர் ஒரு நல்ல விஷயம் உண்டு. தம்பி தங்க, அண்ணா தங்க, அதே மாதிரி அக்கா, இந்த மாதிரி யாராவது உதவிகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கோ அதில் ஒரு பெரிய ஆனந்தப்படுவீங்க. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், சர்ஜனாக இருந்துட்டுருக்கோம், வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கோம். அதே சமயத்தில் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்க முடியாமல் இருந்துகிட்ருக்கோம். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கவே அது பிரித்து கூட பார்க்க மாட்டேன். வாங்கி வச்சு 10 நாள் ஆச்சுங்க, ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, அவ்வளோ டைம் இல்லைங்க. ஓடுறேன் ஓடிகிட்டே இருக்கேன், வாட்ச் எடுத்து கையில் கட்ட முடியல, அந்த மாதிரி பிஸியாக இருந்துட்டுருக்கிற மாதிரி விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருந்துட்டுருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் உண்டு. கிரகநிலை சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு 20% மட்டும் வீக்காக இருக்குது, மற்ற எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கு. டயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. சில பேர் ரொம்ப பிடித்தமானவங்க உங்களை எதிர்த்து ஏதாவது பேசுனா விட்டு கொடுத்துருங்க, தப்பு கிடையாது. பேசுன்னு அவள் பாட்டுக்கு பேசின்னு இருக்கட்டும். நம்ம காரியத்தை பார்க்குறதுல முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹேர் டை சம்மந்தமான விற்பனை, காஸ்மெட்டிக் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மருதாணி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினம். மகர ராசி நேயர்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கும் கூடிய யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் வாகன ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, பழைய வாகனம் விற்பனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் சிலது நல்லது சொல்லுவா, சில சப்ஜெக்டை உங்களுக்காக எடுத்து சொல்லும்போது பரவாயில்லையே நமக்கு இது வந்துடுத்தேன், இந்த செய்தி வந்துடுத்தேன்னு மாதிரி சொல்ல முடியும். யார் உண்மை யார் பொய் யார் அப்படிங்கிறது தெரிய வரும். வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். மற்றவங்க முன்னாடி சில முக்கியமான ரகசியங்களை பேசப்படாது. பெருமை நினச்சி பேசும்போது பெருமை கிடையாது, அது நம்மளுடைய வீக்னஸ், அதுதான் உண்மை. மகர ராசி என்பவர்கள் இந்த சப்ஜெக்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்பராசி நேயர்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். முக்கியமான விஷயத்துக்காக நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையை பலப்பெறக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக விட்டு போன நண்பரை திருப்பி பார்த்து பேசும்பொழுது சரி விட்டுரு, அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்கிற மாதிரி சில சப்ஜெக்டில் எடுத்து பேசுவேன். நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கும் இன்றைய தினம். மீனராசி நேயர்களே, பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில காரியங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு பெரும் சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு சில காரியங்கள்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகள் கூடி வரும், உதவிகள் தேடி வரும். அதே மாதிரி யார்கிட்டையும் எந்த ப்ரூஃப் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ப்ரூஃபோட எந்த காரியத்தையும் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சகோதர சகோதரிக்கு உதவி செய்வீங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி உண்டு. காவல்துறையில் இருந்துருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரயாணம் மன மகிழ்ச்சியை தரும். ஒரு சில சப்ஜெக்ட்லாம் ஃபோன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும்போது அப்பா இதுவும் வந்தது அதுவும் வந்ததுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் சில விரயங்களை பற்றி யோசிப்பீங்க, அது உங்களுக்கு தப்பு கிடையாது. அடுத்த நிலையை நோக்கிய ஒரு இதாக இருந்துருக்கும். அப்பப்போ கை கால் சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். ரொம்ப தெரிந்த நண்பர், ரொம்ப ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் வந்து
அவளுக்கு எதுவும் உடம்பு முடியலன்னா அதுக்காக நீங்கள் சில முக்கியமான செயல்களும் எடுத்து செயல்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா வாஸ்து ரீதியான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது கேள்வி பதிலாக நிறைய பேர் கேட்டிருக்கா, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். இந்த ஆன்மீக ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்ளும்போது வாஸ்து ரொம்ப முக்கியமாக, ஜாதகம் முக்கியமாக, வாஸ்து ரொம்ப முக்கியமானா ரெண்டுமே 2 கண்ணு மாதிரி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாதகமும் பார்க்கணும், வாஸ்துவும் பார்க்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்துவில் ஈசான்ய மூலையில் நம்ம வெயிட் வைக்கலாம். ஆனால் பக்கத்து வீட்டில் வச்சுருக்கா சார், அந்த இடத்த பெரிய பிரச்சனையாக பெரிய ரோதனையாக இருந்துருக்கு, அது என்ன, எதனால் அந்த மாதிரி வருது, இதுக்கு எதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பக்கத்தில் இருக்கிறதோடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல புரோக்ஷனம் பண்ணி விடுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தனைகள் வரும். உங்கள் இடத்துல யாராவது போட்டு வச்சுருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், சுவாமி கோயிலில் போய் ஒரு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை அந்த இடத்துல புரோக்ஷனம் பண்ணி விடுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுங்க. பேச வரல அப்படின்னா அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தெய்வீக சிந்தனை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். இது நம்பர் 1 பாயிண்ட். இன்னொருத்தங்க கேட்டது, சார் நான் அக்னி மூலையில் என்னோடய கிச்சன் கிடையாது, வாயு மூலையில் இருக்குது, இதனால் ஏதாவது மைனஸ் இருக்கா? வாயு மூலை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், அக்னி மூலை தான் பிரதானம். அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கக்கூடிய இந்த கிச்சன் வாயு மூலையில் சொல்லக்கூடிய வட மேற்கில் இருக்கிறது கெஸ்ட்டுக்காக வைக்கக்கூடியது. ஸோ அதுக்கு 2ஆம் தரபட்சம் தான் இருந்துகிட்டு இருக்கும். அக்னி மூலையில் இருக்கக்கூடிய பாத்ரூமை பயன்படுத்தலாமான்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது தான். சில பேர் வச்சுருப்பாங்க, அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது தான். அது ஒன்று. எலக்ட்ரிசிட்டி போர்டு அந்த இடத்துல இருக்க ஒரு கம்பம் வச்சுருக்காங்க, தப்பு கிடையாதா? இயல்பு தான், அது ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், கிச்சன் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஹால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், சுவாமி ரூம் சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். கீழே எந்த பொருட்களும் இறச்சிருக்கப்படாது. இறச்சிருந்தோம்னா மைண்டு கன்ஜெக்டிவாக இருக்கும். ரொம்ப 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 அப்படி இறுக்கமாக இருக்கக்கூடிய மைண்டாக இருந்தால் தான் அந்த வீடு அப்படி மாறும். ரொம்ப சுத்தமாக வைத்துக்கொள்ளும் போது மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். காற்று நிறையா வரும்பொழுது அந்த வீட்டில் சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் மனசனுடைய பிரதிபலிப்பு அந்த வீட்டை பிரதிபலிக்காது தான் உண்மை. மனசு நன்னா இருந்தால் சமையல் நன்னா வரும், மனசு நன்னா இருந்தால் வேலை நன்னா ஓடும், மனசு நன்னா இருந்தால் தொழில் நல்லா பண்ணுவீங்க, மனசு நல்லா இருந்தால் விளையாட்டு நல்லா விளையாடுவீங்க. கேரம் போர்டாக இருந்தாலும் செஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சூப்பர். ஏன்னா பிரெயின் எல்லாமே மனசுக்கும் புத்திக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, வாஸ்து ரீதியாக அடுத்த கேள்வி நம்ம போகிறோம். வீட்டில் அந்த சுட்டி வச்சுட்டு இருக்கோம், 2 நாளைக்கு ஒருக்கா தான் மாற்றுறோம், தாராளமாக மாற்றலாம். ஆனால் நிறையா வீட்டில் என்னென்னா அந்த தண்ணி மேலே அப்படியே அந்த பூ அழுகி போயிடும். நீங்கள் பாருங்கள், வாஸ்து ரீதியாக நல்லதுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரயோஜனம் இல்லாமல் அதை பண்ணி விட்ருக்கு. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் ஜாஸ்தி, அப்படியே தண்ணியில் அப்படியே தேங்கி நின்று அழுகி போயிடும் அந்த புஷ்பம். இல்லை ஊருக்கு 3 நாள் போனோமா, தயவுசெய்து எடுத்து போட்டு போயிருங்க. பிகாஸ் உங்களுக்கு அது அந்த 3 நாள் நம்ம இருக்க மாட்டோம், ஒரு 5 நாள் இருக்க மாட்டோம், 10 நாள் இருக்க மாட்டோம்னா அந்த புஷ்பத்தை எடுத்து போட்டு வெறும் தண்ணி ஊற்றி வைக்கும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. அந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே கமுத்தி வச்சுட்டு போயிடலாம். இது ரொம்ப கவனிச்சுக்கோங்க. சுவாமிக்கு பூவெல்லாம் போட்டிருப்பா, அது அப்படியே வாடி 10 நாளாக இருக்கும், அதுவும் தப்பு. அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நீட்டாக வச்சுட்டு போகணும் ஊருக்கு போகும்போது. நிறைய வீடுகளில் கேட்டிருக்காங்க, அதாவது வெள்ளிக்கிழமை நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சாயந்தரம் வெளியிலலாம், அதாவது வேலைக்கு போகிறீங்க 7 மணிக்கு விளக்கேற்றலாமா, அதெல்லாம் ஓகே தான். சில பேர் வாண்டடாக வெள்ளிக்கிழமை நாளில் வெளியில் போகிறோம். வெள்ளிக்கிழமை அந்த முதல்ல வெள்ளிக்கிழமை வெளியூர் பிரயாணங்கிறத தவிர்த்துக்கிறது. அதாவது விளக்கேற்றுற நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கணும். அது வீட்டில் சுபீக்ஷங்கள் கூடி வரணும். இது ரொம்ப எடுத்துக்கோங்க. வீட்டில் என்னமோ தெரில சார், இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை, ஃபஸ்ட்டு திருஷ்டியை கரெக்டாக எடுக்கிறீங்களா அது பார்த்துக்கோங்க. கிரக திருஷ்டி, குழந்தைகளுக்கு உண்டான சிசு திருஷ்டி, தம்பதி திருஷ்டி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. கண் திருஷ்டி போக்குறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் சரியாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ப்ரொடெக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா வாஸ்து ரீதியாக என்னுடைய கேஷ் பாக்ஸ், பண வரவை எங்கே நம்ம கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு ரொம்ப சிறப்பு. அதில் வடக்க பார்த்த நம்ம கேஷ் பாக்ஸ் வச்சு அதில் வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டினுடைய கிச்சனில் சுவாமி ரூம் வைக்கலாமா பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா எனக்கு தெரியாது.
அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வச்சுக்கிறதுனால வீட்டினுடைய மத்தியில் சுவாமி இது வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும், வீட்டினுடைய மத்தியில் வைக்கலாம். பட் யார் எப்படி உங்கள் வீட்டில் சுத்தபத்தங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. வீட்டினுடைய மத்தியில் சுவாமி ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மத்தியஸ்தானத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ பலம் வந்து இருக்குது. ஈசான்ய மொழியிலும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கணக்கு எடுத்து பண்ணும்போது நல்ல பவர் கூடி வரக்கூடியதாக இருக்கும், அனுகூல்யம் தரும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். என்னுடைய அதிசயமான ஜோதிட முறைகளில் பிரசன்னத்தில் நிறையா விஷயங்கள் வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இருந்துருக்கு. அந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய இதில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னம் பார்க்க அவளுக்கு வந்து தெய்வ நிஷ்டை, அதாவது தெய்வத்தை வந்து இது நிஷ்டை பண்ணதா அவளுக்கு வந்தது. அப்போ அவர் மனைவி வந்து சொன்னாங்க, ஆமாங்க, ஒரு தடவை என்ன பண்ணிட்டா, சுவாமி ரூமில் இருக்க படத்தை எல்லாம் தூக்கி எடுத்து டபார்னு அவர் வந்து தூக்கி எறிஞ்சிட்டார், ஜாதகத்திலெல்லாம் கிழிச்சு போட்டார், எல்லா விஷயத்தையும் ஒரு கோபம், ஒரு விரக்தி வந்து இதை பண்ணார். தெய்வ நிஷ்டை அந்த இடத்துல பண்ணியிருக்கார். குலதெய்வ படத்தெல்லாம் தூக்கி போட்டார். தெய்வ நிஷ்டை, அந்த தெய்வத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. திருப்பியும் சர்வதேவதா பிராயஷ்சித்தம்னு ஒரு பிராயஸ்தத்தை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரசன்னத்தில் எப்படியெல்லாம் ஒரு ஆச்சரிய விஷயங்கள் வருது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய ஹிடன் சயின்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பெரிய உண்மைகள், பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் நம்மளுடைய அந்த காலத்தில் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்கா. அந்த விஷயந்தான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கறது. நான் கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட்டு, பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டு, வெளிநாடுகளில் இருக்கிற அப்பாயின்மெண்ட்டில் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம் வந்து இருந்துன்றதை நான் வந்து பார்க்க முடியுது. இது போன்ற ஜோதிட சாஸ்திரங்கள் எடுத்து உலகமெங்கும் பிரச்சாரம் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆனந்தம் கூடி வருது. அதுதான் உண்மையும் கூட. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். மீண்டும் நாளை சந்திப்போம்.